மனிதர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அந்த டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு டெமோக்ராசி நாட்டில் இருக்கோம். ஒரு டெமோக்ராசிக்கே முக்கியமான அவங்க தான் டெமோக்ராசியோட பெஸ்ட்டான ஒரு நாடுன்னு வச்சுக்கோமே அப்படின்னு செல்ஃப் கிளைம் பண்ணிக்கிற ஒரு நாடு. சரி, ஓகே, அதுக்கப்புறம் வருவோம். அப்படி ஒரு நாட்டில் இருக்கோன்னு வச்சுக்குவோம் இப்போ நம்ம. அண்ட் ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து உங்களோட ஹையர் அத்தாரிட்டி, நான் வந்து ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிளில் நான் இருக்கேன், சரியா? ஆனால் உங்களுக்கு வந்து என்னோடய லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு பிடிக்கல. ஓகே, அஃப்கோர்ஸ் சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. அந்த பிடிக்காத நபரில் நீங்கள் ஒரு ஆள். உங்களுக்கு எனக்கு பிடிக்கல, மேபி என்னோடய ஐடியாலஜி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நான் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை மேபி என் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஓகே, சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மேபி என்னைய அந்த பதவியில் நான் இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? வேற ஆளை கொண்டு வர பார்ப்பீங்க. ஓகே, ரைட்டு, நியாயமான விஷயம். அது ப்ராப்பரான அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க. இல்லை மேபி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவீங்க, உண்ணாவிரதம் எடுப்பீங்க, குரல் கொடுப்பீங்க, சோஷியல் மீடியாவில் என்னை எதிர்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் மேபி போடுவீங்க. ஓகே, நியாயம், இதெல்லாம் நியாயம். நம்மளோட கோவத்தை வந்து உள்ளுக்கு அடக்கி வச்சுக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா குரல் கொடுக்கணும். ஆனால் அஃப்கோர்ஸ் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த நபர் அந்த இடத்துல இருக்காருன்னா நம்மளுக்கு பிடிக்கல அவரை, ஆனால் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க அவரை வந்து அங்கே நிற்க வச்சுருக்காங்க. மேபி உங்களுக்கு பிடிச்ச ஆள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது ஃபேர் இனாஃப், ரைட்டா? ஜனநாயக நாடு, ரைட்டா? என்ன டிக்டேட்டர்ஷிப் நாடாக இருந்தால் அது வேறு, ரைட்? ஓகே, ரைட்டு. இப்போ மேட்டருக்கு வருவோம். இங்கே இப்படி ஒரு நபரை வந்து ஒரு ஆளுக்கு பிடிக்கல, அந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணுறான்? அந்த நபர் மேலே ஷூட் பண்ணுறான். ஹீஸ் ஷூட்டிங் ஹிம் வித் அ ரைஃபிளை வச்சு சுடுறான். இப்படி ஆயிடுச்சு. இதுதான் ஜனநாயக நாடோட, ஜனநாயகத்திலே ஜனநாயகன்ற சொல்லிக்கிட்டு இருக்கிற நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஆல்ரெடி நான் எதை பற்றி பேச வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ், டொனால்ட் ட்ரம்ப்பை அசாசினேட் பண்ண முயற்சி எடுத்திருந்த இந்த சம்பவம், அது பற்றின டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம போகிறோம். ஏன் இது நடந்தது, யார் இதை பண்ணால், இதனால் யாருக்கு நன்மை கிடைக்குது, இதெல்லாமே இன்றைக்கி உள்ள எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தமாரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ், நிறைய நாலேஜபிளான வீடியோஸ் வந்து உங்கள் கூட நம்ம பகிர்ந்துப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நிறையா இருக்குது, பார்க்காட்டி போய் பாருங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்குள்ள டாபிக்குள்ளார நம்ம போவோம். ஓகே, இது ஆப்வியஸ்லி இது அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஆல்ரெடி அவங்களோட எலெக்ஷன் வரதுக்கான டைம் இருக்குது. ஐ திங்க் நவம்பர் ஒரு டிசம்பர் அவங்களோட எலெக்ஷன் வந்துடும். இப்போ அந்த ப்ராசஸை வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசி எலெக்ஷனில் அமெரிக்காவில் ஒரு வரலாறு காணாத ஒரு மேசிவ் வின் வந்து ஜோ பைடனுக்கு கிடச்சிது. ஆனால் அது எத்தனை பேர் ஜோ பைடனை விரும்பி அந்த ஓட் போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் அவருக்கு எதிராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து ஜோ பைடனை ஜெயிக்க வச்சாங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்படி தான் நடந்துச்சு போன எலெக்ஷனில். ஏன்னா அதுக்கு முந்தின எலெக்ஷன் டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாருங்க அந்த பதவியில். அண்ட் நிறைய பேருக்கு டொனால்ட் ட்ரம்ப் மேலே கோவம், மீடியா வந்து நிறைய பேரை நிறைய விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்துச்சு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், ரைட்? டொனால்ட் ட்ரம்ப் மேலே இருக்கிற நிறையா, அவர் வார் ஆரம்பிக்க போகிறாரு, அவரோட எக்கானமி கொலாப்ஸ் ஆக போகுது, இத்தனை விஷயங்கள் அவர் மேலே போட்டாங்க. இந்த பழி எடுத்து அவர் மேலே போட்டாங்க. இவங்கள பாம்பு பண்ண போகிறாரு, அவர் பண்ண போகிறாருன்னு. ஆனால் அப்படி நம்ம பார்த்தோம்னா அவருக்கு முன்னாடி இருந்த பிரதமர், அதாவது ஒபாமா, நான் ஒரு ஒபாமாவோட பெரிய ஃபேன். ஸ்கூல் படிக்கிறப்பலாம் கருப்பு தோல் உள்ள ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆகிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் நான் இப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ. ஆனால் அது எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, தப்புன்னு சொல்ல மாட்டேன், விஷயம் புரியாமல் நான் சப்போர்ட் பண்ண நாட்கள் அது. சின்ன பையனாக இருந்தப்போ நிறைய விஷயம் தெரியாமல் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணேன், மீடியா சொல்கிறத நம்பி, ரைட்? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, ஒபாமாவுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் மொத்தமாக நீங்கள் கலெக்ட் பண்ணி எத்தனை பாம்பு மிடில் ஈஸ்டில் போட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ப்ளாஸ் ஆடாப் பண்ணால் கூட ஒபாமா போட்டிருந்த அந்த ட்ரோன் அட்டாக், ஒபாமாவோட ஃபாரின் பாலிசி இது, நீங்கள் போய் படிக்கலாம். அவ்வளோ ட்ரோன்ஸை போட்டு மிடில் ஈஸ்டில் நிறையா பேர் அவர் சாவடிச்சார். அதை பற்றி யாரும் பேசலை, மீடியாவும் பேசலை. அப்போ சோஷியல் மீடியாவும் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை. மேபி இப்போ அது நடந்துருந்துச்சுன்னா வைரலாக இருந்திருக்கும். ஓகே, நான் இந்த மேட்டருக்கு வருவோம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ ஜெயிச்சிட்டாரு, ரைட்டா? அதோட அவர் ஜெயிச்சதுக்கு பிற்பாடு மீடியா வந்து அவரை போட்டு தாக்குன்னு கிளின்னு கிழிச்சு எடுத்துருது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இன்னும் ஒரு டெம்பர்மெண்ட் இஷ்யூ வேறு இருக்குது. அவர்கிட்ட சிலியான கொஸ்டின் கேட்டால் அவர் ரொம்ப வல்கராக பதில் சொல்லிடுவார்.
வல்கர்னா கெட்ட வார்த்தைன்னு சொல்ல, பட் ரொம்ப ஹார்ஷாக பதில் சொல்வார். அது அவரோட பர்சனாலிட்டி. ஆனால் அதெல்லாம் டார்கெட் பண்ணி அவரை மிசாஜினிஸ்ட்டு, அவர் என்னமோ அவர் மேலே தாக்குதல் பண்ணாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பிரதமராக இருந்தப்போ எந்த வாரம் நடக்கலை, எக்கனாமிக் கலாப்ஸ் ஆகலை, யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஒன்றுமே இல்லை, அந்தமாரி ஒரு இதே இல்லை, ரைட். எல்லாமே ஒரு ஸ்டேபிளாக தான் இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் இருந்தது. ஆனால் ஜோ பைடன் பிரதமராக ஆனதுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் மாரி அப்போ ஒன்றும் நடக்க கிடையாது. இது உண்மை, இது நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். ஓகே, இப்போ மேட்டருக்கு வருவோம். ஸோ இப்போ ஜோ பைடன் வந்து இந்த 4 வருஷம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ மோசமான ஒரு பிரசிடென்ட்ஷிப். அவர் மேலே நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வயசான ஒரு நபர், ரெஸ்பெக்ட் இருக்குது எனக்கு, வயசானவர் அவர் மேலே இருக்கிற மரியாதை இருக்குது. ஆனால் அந்த பதவிக்கு அவர் கரெக்டானவரான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவருக்கு மறதி, அது நான் கிண்டலாக சொல்ல, ஏன்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க அவரோட மறதியை வச்சு. அப்படி பண்ணவும் கூடாது நம்ம. ஏன்னா சீனியர் சிட்டிசன் அவர். மறதின்றது இந்த டிமென்ஷியா, நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசீஸ் வந்து அது நார்மலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதை அவர் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்கிற அரசியல், அவருக்கு பின்னாடி இருக்கிற ஆட்கள், இவங்க தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை. இவர் வந்து வெறும் ஒரு பப்பட். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இப்போ இவரை வந்து மறுபடியும் பிரசிடெண்டாக ஆக்கணும் அப்படின்றது ஒரு போராட்டம் ஓடிட்டுருக்கு. அவர் ஆவாட்டினா கூட அவரோட கட்சியிலேருந்து ஒரு ஆளை வந்து அங்கே நிப்பாட்டிடணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் என்னன்னா, எந்த அளவுக்கு மக்கள் ட்ரம்ப்பை வெறுத்தாங்களோ போன எலெக்ஷனில், அந்த அளவுக்கு அதோட கூட இப்போ மக்கள் வந்து அவரை வர சொல்கிறாங்க மறுபடியும் பிரதமர் ஆகிறதுக்கு. அவரோட கேம்பெயினை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நான் கூடயும் அவர் ஜெயிலுக்கு போயிடுவார்னு நினச்சேன். ஏன்னா அந்தமாரி தான் அவரை போட்டு அவ்வளோ அலிகேஷன்ஸ். ஏங்க அவருக்கு ஒரு 70 வயசு மேலே இருக்கோங்க, பில்லியனருங்க. அவர் சின்ன வயசுலேயே பில்லியனர், செல்ஃப் பில்ட் பில்லியன். 80s அவர் கொடி கொட்டி பறந்துக்கிட்டு இருந்தார். அவரோட ஏர்லைன் பிஸ்னஸ் என்ன, அவ்வளோ பிஸ்னஸ். எல்லாருக்கும் அந்த மனுஷன் போயிட்டு ஒரு யாட்ச் இருக்குல்ல, அவன் பில்லியனர்லாம் வச்சுருப்பானுங்களே யாட்ச், அந்தமாரி யாட்சில் அவர் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற வயசு. அவருக்கு என்ன தேவையா இப்போ இந்த இடத்துக்கு வரணும்? ஆல்ரெடி பிரசிடெண்டாக ஆகிட்டார், முடிஞ்சிருச்சு, அப்படியே போயிடலாம்ல. ஆனால் மறுபடியும் ஒரு வராரு. அதுதான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்குது. ஓஹோ, அப்போ இவர் வந்து இங்கே காசு அடிக்கணும்னு வரல, இவர் வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ண அமெரிக்காவுக்கு, அதுக்காக தான் இவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு மக்களுக்கு புரியுது. ஆனால் அவர் பில்லியனர். அவர் இதுக்கு மேலே வேலை ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அவருக்கு என்ன இப்போ ஒரு 70 வயசு மேலே இருக்குமா? மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவர் உயிரோடு இருக்க போகிறாரா? இல்லை ஒரு 20 வருஷம் வச்சுக்கோமே. சரி, மேக்ஸிமம் 30 வருஷம், 100 வயசு மேலே உயிரோடு இருக்கார். ஏங்க அவருக்கு ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கை தினமும் வாழறதுக்கான அவ்வளோ காசு அவர்கிட்ட இருக்குது. அவர் இதுக்கு மேலே போய்ட்டு அமெரிக்கா பிரதமராக நம்ம பிரசிடெண்டாக ஆகிட்டு காசு அடிக்கணுன்னுலாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதை மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க, ரைட். ஸோ ஒரு கேம்பெயின் ஆரம்பத்தில் நான் கூட நினச்சேன் போயிடுவார்னு. அப்போ அந்த டைம் விவேக் ராமசாமின்னு இன்னொரு நபர் ஒருத்தர் இருந்தார். ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஒரு சேர்ந்தவர். அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு அவங்க ஃபேமிலி அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் இஸ் அன் அமெரிக்கன், பட் தமிழ் இனத்தில் உள்ளவர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசுகிற விதம், அவரோட எல்லாமே. பட் எனிஹவ், 1000 தான் இருந்தாலும் அவர் வந்து அமெரிக்கன் கிடையாது. அவர் இங்கிலீஷ் ஆள் கிடையாது, நபர் கிடையாது. அவர் வந்து ஒரு இந்தியன் தமிழர். ஸோ மக்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எனிஹவ், அவரே அந்த ரேஸை விட்டு பரவாயில்ல, நான் பின்னாடி செல்கிறேன், நான் வந்து ட்ரம்ப்புக்கு என்டாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிட்டாங்க. ஓகே, எனிஹவ். ஸோ இந்த ரேஸில் வந்து இந்த ஒரு காம்படிஷனில் வந்து ட்ரம்ப்பை தான் வந்து த ரைட் விங் பார்ட்டியாக வந்து அவரை வந்து முன்வைக்குது பிரதமராக. ஓகே, நவ் இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஜூலை 13, 2024 ஒரு சம்பவம் நடக்குது. ஓகே, பட்லர் அப்படின்ற பென்சில்வேனியான்ற ஒரு இடத்துல, பட்லர்ன்ற ஒரு பென்சில்வேனியான்ற ஊரில் பட்லர்ன்ற ஒரு இடம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி வச்சுக்கோமே, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இடத்துல அவர் வந்து கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பேசிக்கிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அவர் காதில் அப்படி கை வைக்கிறாரு. காதில் கை வச்சிட்டோன்னே என்னென்னு பார்த்தா, கை எடுத்து பார்த்தா ரத்தமாக இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே கேஆட்டிக் ஆகிடுச்சு, எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த அவங்களோட அந்த ஸ்குவாட் வந்து அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாம் நடக்குது. திடீர்னு ஒரு திடுப்புன்னு நடந்துருச்சு இது எல்லாமே. ஓகே, நவ் சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து இதை ஸ்டேஜ் பண்ணாங்க, இந்த ஒரு கன் ஃபயரை. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கன் ஃபயர், அவர் மேலே இந்த புல்லட் தாக்கப்பட்டது. அவர் வந்து அந்த சவுண்ட் கேட்கறதுக்கு முன்னாடி காதை பிடிச்சிட்டாரு அப்படின்லாம் அலிகேஷன் வைக்கிறாங்க. ஓகே, அதுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது. அகெயின் நம்மளோட சேனல் வந்து சயின்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுற ஒரு சேனல் அல்லவா, அதனால் நான் இதை சொல்லிடுறேன். சவுண்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ஸ்பீடு இருக்குது. ஓகே, லைட் ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோம், சவுண்ட் ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோம், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மேஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இந்த லைட்னிங் இருக்குல்ல, லைட்னிங் வந்துட்டு தண்டர் வரும். அந்த
லைட்னிங் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. அந்த லைட் அடிச்சுட்டு அந்த மின்னல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டூன்னு சத்தம் கொடுக்கும், ரைட்டா? ஏன்னா லைட்டு வந்து சவுண்டோட வேகமாக ட்ராவல் பண்ணும், அதனால் லைட்டு ரீச் பண்ணுது, அதுக்கப்புறம் தான் சவுண்டு பின்னாடி வருது. இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் தான் கன்னுக்கும் சரி, அவர் பாய்ச்சந்தன் ரைஃபிள். ஸோ அண்ட் ஆல்சோ அது கேமராவில் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ கேமராவோட அந்த சென்சருக்கு அந்த சவுண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறப்ப நடக்கிற விஷயங்கள். ஓகே, ஸோ அந்த புல்லட் வந்து அவர் மேலே உரசிட்டு போயிடுச்சு. அவர் காதில் கையை வச்சு செக் பண்ணுறாரு என்னன்னு, ரத்தமாக இருக்குது. ஸோ அந்த டைம் தான் அந்த சத்தம் வருது. ஸோ அந்த சத்தம் வரப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே கேஆட்டிக்காக அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க உயிருக்கு பயந்து. ஓகே, இதுதான் நடந்துச்சு. அண்ட் நீங்கள் மேபி சில பேருக்கு தெரியும் இந்த விஷயம், மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஓகே, இந்த தாக்குதலை பண்ணது தாமஸ் மேத்யூ க்ரூக் அப்படின்ற ஒரு நபர். ஓகே, அவருக்கு வந்து ஒரு 20 வயசு உள்ள ஒரு நபர். அவர் வந்து அவரும் பென்சில்வேனியாவில் சேர்ந்தவர், பெத்தல் பார்க் அப்படின்ற ஒரு இடத்துல பென்சில்வேனியாவில் சேர்ந்தவர். சரி, இந்த க்ரூக் என்ன பண்ணுறாருன்னா 8 புல்லட்டை வந்து ஷூட் பண்ணுறாரு. AR-15 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைஃபிள். AR-15 வச்சு ஒரு 8 ஷாட்டை வந்து அவர் விடுறாரு, ரைட்? ஐ திங்க் அந்த ஷாட் தான் அவர் மேலே இங்கே உரசிட்டு போயிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இது ஸ்டேஜிங் பண்ணாங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், யார் நீங்களே வச்சுங்க, நீங்கள் பண்ணுவீங்களா அதை? அவ்வளோ தொலைவுலேருந்து எத்தனையோ ஃபீட், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எவ்வளோன்னு, ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு ரைஃபிளை வச்சு ஷூட் பண்ணுறானுங்க. இந்த ரைஃபிள் வந்து கரெக்டாக எனக்கு இங்கே டார்கெட் கண்டிப்பாக கரெக்டாக ஒரு தலையில் தான் வச்சுருப்பானுங்க ஷாட்டை. தலையில் வச்ச ஷாட்டு இங்கே உரசிட்டு போகுது. ஏன் தெரியுமா? நடுவில் நிறையா ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது, நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காற்று அடிக்குது, காற்றோட ஸ்பீடு என்னத்தில் இருக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் கல்குலேட் பண்ணி தான் இந்த ஷார்ப் ஷூட்டர்ஸ் வந்து இந்த ஷாட்டை எடுப்பாங்க யூஸ்வலி. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ இந்த நபர் வந்து ஒன்றும் அவர் ட்ரெயின்டு ஷார்ப் ஷூட்டரானு தெரியல, அதுக்கான இன்ஃபர்மேஷன் வரல. அவர் இப்போ தான் 20 வயசு, ரைட்? எவ்வளோ ட்ரெயின் பண்ணாலும் அவருக்கு என்ன இப்போ தான் 20 வயசுப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது கண்டிப்பாக. அண்ட் அவருக்கு மேலே வேறு ஒன்றும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஸோ இப்படி ஒரு நபரை வந்து நீங்கள் சும்மா ஒரு ஸ்டேஜிங் பண்ணுறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் காசு கொடுத்து அவர் அதான் அவ்வளோ தூரம் அப்படியே பண்ணாலும் கிட்டேருந்து ஷூட் பண்ணலாம்ல, கிட்டேருந்து ஒரு கையில் படுற மாரியோ அந்த மாதிரி பண்ணலாம். காதுகிட்ட உரசிக்கிட்டு போகுது. அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் திரும்பாமல் இருந்திருந்தாருன்னா ஸ்கல்லை உடச்சிட்டு போயிருக்கோம் அந்த புல்லட்டு. ஸோ இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இது இம்பாசிபிள் டு பி ஸ்டேஜ்டு. இது உண்மையிலேயே இது டொனால்ட் ட்ரம்ப் பண்ணின எந்த புண்ணியம்னு தெரில, அவர் உயிரை காப்பாற்றிருக்கு. இந்த ஒரு ஸ்ப்ளிட் செகண்ட் அவர் திரும்பாமல் இப்படி அவர் அந்த டேர்ன் எடுக்காமல் இருந்திருந்தானா மண்டை செதறி இருக்கும், உடஞ்சிருக்கும், ரைட்? ஸோ இட்ஸ் இம்பாசிபிள் டு பி ஸ்டேஜ்டு. அண்ட் அதுவும் இவ்வளோ அக்யூரேட்டாக யாரும் ஸ்டேஜ் பண்ண முடியாது, 0%. நீங்கள் போய் எடுத்து நீங்களே படித்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டேஜ் ஷாட் அண்ட் வின் அது நீங்கள் யூ கேனாட் கண்ட்ரோல் தட், ரைட்? நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டேஜ் இது பண்ண போகிறீங்கன்னா, ஓகே, மேபி அந்த போடியம் இருக்குல்ல, அது மேலே ஷூட் பண்ணியிருந்துருக்கலாம், ஸ்டேஜ் மேலே ஷூட் பண்ணியிருந்துருக்கலாம், ரைட்? சிம்பட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஆனால் எப்படி ஒரு நபர் கரெக்டாக ஹெட் ஷாட்டுக்கு டார்கெட் பண்ணி காதில் உரசி போகிற மாதிரி, ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கேன் டேக் தட் ஷாட். இம்பாசிபிள். அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வாஸ் ஆல்சோ மூவிங் அந்த டைமு, ஸ்டடியாக இல்லை. ஸோ ஸ்டடியாக இருந்தால் ஓகே, காரை டார்கெட் பண்ணி ஓகே ஏதோ போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவர் நவுந்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் இன்ஃபேக்ட் அவர் கரெக்டாக அந்த ஒரு ஸ்ப்ளிட் செகண்ட் இப்படி நவுறாமல் இருந்திருந்தாருன்னா மண்டை போயிருக்கும். மண்டைக்கும் காதுக்கும் எவ்வளோ ஸ்ப்ளிட் மில்லிமீட்டர்ஸில் அவர் எஸ்கேப் ஆகியிருக்காரு. ஸோ இட்ஸ் இம்பாசிபிள். இது ஸ்டேஜிங்காக, இது ஒரு திட்டமிட்ட செயல்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் இம்பாசிபிள். ஓகே நவ் ஸோ நான் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம். எஸ் 400 ஃபீட் அந்த டிஸ்டன்ஸ், அவர் ஸ்டேஜ்லேருந்து 400 ஃபீட்லேருந்து அந்த கன் ஃபயர் அவர் எடுக்கிறாரு. அண்ட் அவர் காதில் அந்த இது உரசிட்டு போனதுக்கு பிற்பாடு ஆளுங்களுக்கு அங்கே அவர் இன்னொரு என்ன 8 ஷாட் எடுத்தார்ல, அதில் வந்து அஃப்கோர்ஸ் ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பின்னாடி உட்காந்துருக்கவங்க என்னமோ கன் ஃபயர் நடக்குதுன்னு. ஸோ எவ்ரிபடி ட்ரை டு கீழே குடிஞ்சிக்கிட்டு ஹைட் பண்ண பார்த்துருக்காங்க. அந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நபர், உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு நபர், அவரோட ஃபேமிலியை கவர் பண்ணி அவர் ஃபேமிலி மேலே அந்த ஷாட் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குண்டு தாக்குதலை அங்கே இருந்த ஒரு நபர், அவர் பேர் வந்து கோரே காப்பரேட்டார் அப்படின்ற ஒரு நபர். காம்பரேட்டார் சாரி, பேர் ப்ரொனவுன்சேஷன் ராங் அந்த மன்னிச்சிக்கோங்க. இவர் அந்த ஷாட்டை வந்து ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறப்போ ஒரு குண்டு தாக்குதலை அவர் வாங்கிட்டார், இறந்தும் போயிட்டார். உண்மையான ஒரு ஆண்மகன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹீ இஸ் ப்ரொடெக்டிங் ஹிஸ் ஃபேமிலி. இதுதான் நம்மளுக்கு வேணும். சும்மா பயந்துக்கிட்டு போய் பின்னாடி போய்ட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக கூட ஃபேமிலி அவர் காப்பாற்றியிருக்காரு. ஸோ அவருக்கு உண்மையிலே பாராட்டு. திஸ் இஸ் வாட் அ மேன் ஷுட் பி அப்படின்னு நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் போய் சாவுங்கன்னு நான் சொல்லலை, பட் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் காப்பாற்றுறீங்க பாருங்கள், உங்கள் ஃபேமிலி நீங்கள் முன்வைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் ஒரு உண்மையான ஆணோட ட்ரேட் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயமோ கூட. ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்போ ஒரு ஆண் மகனாக நீங்கள் தான் போய் முன்னுக்கு நிற்கணும். ஓகே, எனிவே
மை சல்யூட் டு கோரி கார்பரேட்டர். அண்ட் அதே சமயம் டேவிட் டச் அண்ட் ஜேம்ஸ் காப்பன்ஹேவர் அப்படின்னு சொல்லி 2 பேர் மேலே வந்து இந்த புல்லட் வந்து அவங்க மேலே பட்டு அவங்க வந்து கொஞ்சம் இன்ஜர்ட் ஆகியிருக்காங்க. உயிர் போகிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல, இன்ஜர்ட் ஆகியிருக்காங்க. ஓகே, நான் அடுத்தது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இப்படி இவர் சுடுறாரு? இவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, கன் வந்து யூஎஸில் கிடைக்கிறது சுலபம், ரைஃபிள் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே நான் நிப்பாட்ட போகிறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகுது. என்னன்னா, இந்த நபர் இருக்கார் அல்லவா, தாமஸ் மேத்யூ க்ரூக், 2022 அவர் கிராஜுவேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 2 சப்ஜெக்டில் ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ். சரி, ஓகே, இப்போ இதை வச்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. ஹி ரிசீவ் 500 ஸ்காலர்ஷிப் ஃபார் அச்சீவ்மெண்ட் இன் தீஸ் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, யார் அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்தா? அந்த நிர்வாகத்தில், அந்த கம்பெனியோட ஒரு ஆடில் வந்து இவர் நடிச்சிருக்காரு. ஓகே, அந்த கம்பெனி வேறு யாரும் இல்லை, பிளாக் ராக் பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்க கிட்ட நான் சின்ன ஒரு ஸ்னீக் பீக் கொடுக்குறேன். இந்த உலகத்தோட அதிக கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸோட அதிக லெவலில் ஷேர் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நிர்வாகம் பிளாக் ராக். 3 கம்பெனி இருக்குது, பிளாக் ராக், வென்கார்ட் அண்ட் ஸ்ட்ரேட்ஸ் இன்னும் ஒரு பேரை மறந்துட்டேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதில் பிளாக் ராக் ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி. ஏன்னா இந்த பிளாக் ராக் அப்படின்ற இந்த நிர்வாகம் முடிஞ்ச அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மேலே அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துச்சு, அவர் பிரசிடெண்ட்டாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல. அண்ட் இதுதான் அரசியல், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது பின்னாடி. நான் சொன்னல, இந்த ஜோ பைடனுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆள் இல்லை, ஒரு நிர்வாகம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கம்பெனி பிளாக் ராக். இது பற்றின இன்னும் டீட்டெயில்டான வீடியோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பிளாக் ராக்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், பிளாக் ராக் எப்படி உள்ளுக்கு வராங்க, பிளாக் ராக்குக்கு என்ன வேணும், இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஐ லவ் யூ அ லாட். See you again.